இருக்கிற அந்த திரௌபதி அம்மன் வாசலில் இப்படி ஒரு நல்லதொரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி. நம்மளுடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய தொகுதிக்கு நம்மளுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர் மேலூர் ஒருபோக விவசாய சங்க தலைவர், மேலூர் கணேஷ் தியேட்டர் உரிமையாளர், விவசாயிகளின் காவலனாக விவசாயிகளின் தோழனாக என்றென்றும் விவசாயிகளோடு தோள் கொடுத்து எல்லா போராட்டங்களுக்கும் முன்னெடுக்கக்கூடிய உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திரு எம் முருகன் பிடெக் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கம்ப்யூட்டர் சின்னத்தில் உங்களை எல்லாம் நம்பி அவர்கள் வாக்குகளை கேட்டு இந்த தேர்தலில் களம் காணுகிறார்கள். அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்திலே உங்களுடைய பெருவாரியான பொன்னான முத்தான வாக்குகளை எல்லாம் தந்து உங்களில் ஒருவரான ஐயா திரு எம் முருகன் ஐயா அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கக்கூடிய திரு எம் முருகன் ஐயா அவர்கள் சார்பாக அன்போடு கேட்டு உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை அந்த பொதுக்கூட்ட பிரச்சாரத்திற்கு முன்னதாக இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய திரு எம் முருகன் வெற்றி வேட்பாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மக்களிசை கலைக்குழு சார்பாக அன்போடு நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி, மக்களிசை கலைஞர்களான செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சார்பாக நன்றியினை சொல்லி இசை நிகழ்ச்சியினை வழங்கி சிறப்பிக்கிறோம். போற்றி ஒரு சிறப்பான ஒரு பாடல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நல்லா கைதட்டல் பத்தல இன்னும் நிறைய இந்த கைதட்டின பிரணவாலய பாஹி பரிபாலய. இந்த பாட்டு புரியாது, ஆனா டான்ஸ் புரியும். நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. கமலாலய ஸ்ரீதேவி. அதாவது இந்த பொண்ணு வந்து தேவி, அத பாரி பாரி எல்லாரும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து. ராசி தீம் தாரா தீம் தீம் தாரா ஜதுலதோ காணமே நாட்யம் చేసే గతులతో నామ శతం మూల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా. ధీం ధీం తానా జతులతో ప్రాణమే నాట్యం చేసే ஆக ஆக நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து. பெண்கள் நல்லா கைதட்டணும். அக்கா பூக்களை கேளுங்க, அக்கா பூக்களை கைதட்டுங்க. నాపైన నీ చూపు ఆపేలా. லைட் எங்க டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் நெருப்புங்க. யாராவது தலையில வச்சு ஆடி பாத்திருக்கீங்களா? நல்ல ஒரு கைது கொடுங்க. శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా. శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా. ఓం పరమేశ్వర పర, ఓం నిఖిలేశ్వర హర, ఓం జీవేశ్వరేశ్వర కనరారా. ఓం మంత్రేశ్వర స్వర, ఓం యంత్రేశ్వర స్థిర, ఓం తత్రేశ్వర వర నావేరా. శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా. சூப்பர். ஆதி நெருப்பே, ஆராத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயும் நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே. இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் மக்கள் இசை நாயகன் செந்தில் கணேஷ் அவர்கள் பாடிய பாடல் கங்குவா திரைப்படத்திற்காக. ஆமா, அவங்கதான் பைக்கை பார்த்து ஓட்டணும், இல்ல நிப்பாட்டி பார்த்துட்டு போங்க. அவங்கதான் ரெண்டு பேரும் இப்படி பார்த்து ஓட்டுறேன். வா, கங்குவா. வாங்க நிப்பாட்டிட்டு வாங்க, சேர் இருக்கு, வாங்க. நிகழ்ச்சி இன்னும் 3 மணி நேரம் இருக்கு.
உலகத்தே எண்ணிக்கை ஏங்க இப்பதாங்க மிரட்டலான ஃபயர் பார்க்க போறீங்க. ஏங்க சுடர் வெள்ளம் அணையாமல் காத்தல் குடி தின்று தீக்காடாய் வாழும் குடி நெருப்பு வளையம். வா இரு தோள் எடுத்து வா ஒரு வாள் எடுத்து வா ஒரு சூளுரைத்து வா வா போடு. ஏய், நல்ல ஒரு கைதல் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. நெருப்பு வளையத்தை சட்டு கூட பயப்படாம ரொம்ப சூப்பரா சுத்திட்டு இருக்காங்க. ஆடுசாசி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல். இந்த சிறப்பான மாலை பொழுதில் உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை எங்களுடைய மக்களிசை கலைக்குழுவிற்கு வழங்கிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு எம் முருகன் ஐயா அவர்கள், நம்மளுடைய மேலூர் ஒருபோக விவசாய சங்க தலைவர், மேலூர் கணேஷ் தியேட்டர் உரிமையாளர் திரு எம் முருகன் ஐயா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களிடையே அவர் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக இங்கே வருகை தர இருக்கிறார்கள். உங்களுடைய தோழனாக, உங்களுடைய நண்பனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவராக, உங்களுக்காக உழைக்க காத்திருக்கக்கூடிய ஐயா திரு எம் முருகன் ஐயா அவர்கள் சிறந்த பண்பாளர், சிறந்த மனிதர். அவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தந்து ஐயா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் உங்களை எல்லாம் நேரில் சந்திப்பதற்காக இங்கே வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்க எங்களுடைய மக்களிசை கலைக்குழுவிற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். ஐயா திரு எம் முருகன் பிடெக் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களிசை கலைக்குழு உங்களை எல்லாம் நம்பி இந்த தேர்தல் களம் காணுகிற ஐயா எம் முருகன் ஐயா அவர்கள் அந்த கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்ந்து ஐயா அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் நிகழ்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஐயாவோட சிறப்பான பேச்சு இருக்கு. இப்பவே பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சிறப்பான நாட்டுப்புற ஆட்டக்கலைகளோடு கூடிய சிறப்பானதொரு பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் என்பதனை சொல்லி இதோ அதற்கு முன்னதாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஐயா அவர்கள் உங்கள் மத்தியில். பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய திருவாரூர் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நான் அரசியலுக்கு வந்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் ஏன் நல்ல மனுஷன், இவருக்கு எதுக்கு அரசியல், அப்படி தான் மேலூர் புறம் பேசினாங்க. எங்கள் வீட்லேயுமே உங்களுக்கு எதுக்கு இந்த வயசில் அரசியல், நம்ம மாட்டுக்கு அமைதியாக இருப்போம். பெரியவர் சொன்ன மாதிரி விவசாய சங்கத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் மனசு பொறுக்காமல், மனசு பிடிக்காமல் பட்டு நம்ம மக்களை வாழ வைக்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்தேன். என்ன நடக்குதுன்னா, முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்த எங்கள் அப்பா சொந்த செலவில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வயசான காலத்தில் வெற்றி பெற்று நீர்மட்டத்தை உயர்த்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போவே தீர்ப்புலையே பேபி அணையை பலப்படுத்தினா 152 அடி ஆக்கலாம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷமாக ஒரு புல்லை கூட பிடுங்கலை. 4 எம்எல்ஏ எம்பி மாறிட்டாங்க, 4 அரசாங்கம் மாறிடுச்சு. ஆனால் எதுவுமே செய்யலை. அதெல்லாம் வேதனையாக இருந்துச்சு. இப்படி நம்ம இப்போவே 20 வருஷம் போயிடுச்சு. நீ அடுத்த தலைமுறை இதெல்லாம் பற்றி பார்ப்பாங்களா, கொள்வாங்களா, நம்ம இருக்க காலத்திலே இதுக்கு ஒரு விடையை காணுவோம் அப்படின்னு தான் அது ஒரு குறிக்கோளாக இருந்தது. அடுத்து 2வது விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை. விவசாயிகளை யாருமே கண்டுக்கிறது இல்லை. நம்மளும் நம்ம தலையெழுத்து இதுதான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். நம்ம உரிமைக்காக நம்ம போராடுறது இல்லை. அதுதான் நம்ம செய்கிற தப்பு. நிறையா வைகை அணையை தூர்வார கேட்குறோம், கரும்பு மில்லை திறக்க சொல்லி கேட்குறோம், வாய்க்காலில் தூர்வார சொல்லி கேட்குறோம். எதுக்குமே அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க காலத்தில் 2013 நான்குவழிச்சாலையில் மறியல் பண்ணோம். அப்போது ஒரு எஸ்பி வந்தவர், ஆமாம்மா 2 தண்ணி வந்தால் அந்த பயிரெலாம் விளைஞ்சிருந்தார். அந்த அம்மா ஒரு உன்னத தலைவி, விவசாயிகள் மேலே அன்பு கொண்டவர். அவங்க எங்கள் மேலே கேஸ் கூட போடாமல் தண்ணியை திறந்து விட்டாங்க. அப்புறம் நான் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து 2வது தண்ணி பெற்றோம். அப்போ நிறைய சின்ன சின்ன விவசாயிகள் என்கிட்ட என்னை கடவுள் மாதிரி பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் இருக்கோம் தலைவரே அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் நான் முடிவெடுத்தேன்,
நம்ம வாழ்க்கையில் இனிமேல் மீதி காலத்தை விவசாயிகளுக்காக வாழ்கிறது, நம்ம தொழிலை பண்ணுவோம், விவசாயிகளுக்காக வாழ்வோம் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். இப்போ வர 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 அம்மா காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சிகள் மாறிச்சு. வர 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 நம்ம விவசாய சங்கத்துக்கு மதிப்பு இல்லை, எந்த கோரிக்கை வச்சாலும் கண்டுக்கிறது இல்லை, மேலும் அவமானப்படுத்துகிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி நிறைய இதில் இருந்துச்சு, நம்ம திறக்காமல் 4 கட்டம் போராட்டம் பண்ணோம், திறக்கலை தண்ணியை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் டேம் நிறைஞ்சு கீழே போகிற நேரத்தில் தான் திறந்து விட்டாங்க, 2 மாதம் தாமதமாக. சரி, நம்ம தலையெழுத்து அப்படி தான் ஏற்றுக்கிட்டோம். அடுத்து அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க சொல்லி அவரை சிஎம்ஐ பார்க்க சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க சொன்னோம், மற்றெல்லாம் சொன்னோம். எனக்கு அறநிலையத்துறையில் ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க, அப்படி இப்படி பண்ணாங்க. போனால் என் கூட சிபாரிசுக்கு போனால் என் கூட வந்தவங்களாம் கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. என்னடா இப்படி நம்மளை நம்ம இருக்கும்போதே இவ்வளவு பவராக இவ்வளோ விவசாயிகள் ஆதரவோடு இருக்கிறோம், நம்மளையே மதிக்காமல் இப்படி பேசினா வருங்காலத்தில் யார் இந்த பணிக்கு வருவா அப்படின்னு அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன். சரி, நம்ம நின்றுவோம், நம்ம மக்களை நம்பி, நம்ம மக்கள் நம்ம செஞ்ச உதவிக்காக நம்ம பக்கம் நிற்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நின்று, கடவுள் அருளும் இருந்துச்சு, அதனால் நின்றாச்சு. இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன திமிரு இருமா அப்படின்னா, இவர் என்ன பெரிய தலைவர், இவர் 20,000 பேரை கூட்டுறாரு, நம்ம எலெக்ஷன் நேரத்தில் போய் ஒரு 500 ரூபா கொடுப்போம், இல்லாட்டி ஒரு ஜாதி பெரிய ஜாதி வேட்பாளரை நிறுத்துவோம், அந்த ஜாதிக்காக ஓட்டு போட்டுருவாங்க, இல்லாட்டி காசுக்காக ஓட்டு போட்டுருவாங்க, இவர் சொல்கிறதில் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு திமிரோட தான் பேசியிருந்தாங்க. அந்த திமிரை உடைக்கணும், அதுக்காக தான் நின்று இப்போ நிறைய இடத்துல சுற்றுப்பயணம் போய் இதைத்தான் பேசுகிறேன், இந்த ஒரே கோரிக்கை தான் பேசுகிறேன். மக்கள் எல்லா ஜாதி மக்களும் இதை புரிஞ்சுட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிராம மக்களாக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு நல்ல ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அதனால் நம்ம நல்லா கண்டிப்பாக ஜெயிப்போம், நீங்கள் எல்லாம் மனசு வைக்கணும். அடுத்து விவசாயிகள் பிரச்சனை நிறைய இருக்குது, அடிப்படை வசதி தொகுதி ஃபுல்லாக எங்கேயுமே இல்லை. ஒரு எம்எல்ஏ எம்பி வர்றாங்க, ஓட்டு போடுறோம், போயிடுறாங்க, 5 வருஷம் நம்ம பார்க்கவே முடியாது, திருப்பி அடுத்த 5 வருஷம் வராங்க, இப்படி மாறி மாறி போகிறாங்க வர்றாங்க. நான் 40 வருஷம் அப்படியே பார்த்துட்டேன். மேலூரில் எந்த வளர்ச்சியுமே இல்லை, இருந்த நூற்பாலையும் மூடினாங்க, ஸ்பின்னிங் மூடினாங்க, கிரானைட்டை மூடினாங்க. நம்ம தலையெழுத்துன்னு வாழ்கிறோம். படித்த பையங்க அவங்க விவசாயத்தில் இறங்கி வேலை பார்க்க கூச்சப்பட்டுட்டு இங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் பாவம் வெளிநாட்டில் போய் படித்த கட்டின பொண்டாடி பிள்ளைகளை விட்டுட்டு போய் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கண்ணீர் தான் வரும் நிறையா நேரத்தில். பாவம் வாழ வேண்டிய வயசில் இப்படி போயிருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தீர்வு ஈஸியாக சொல்லலாம், ஆனால் எந்த எம்எல்ஏவும் எம்பியும் அரசும் அதை செய்கிறதில்ல. அதுக்கெல்லாம் அந்த தீர்வு காணணும் தான் இதுக்கு வந்தேன். இப்போ அடுத்து நம்மளுக்கு எதிராக நல்லா வந்துட்டுருக்கு, நம்மளுக்கு எதிராக ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டாடுவாங்க. அது என்ன ஆயுதம்னா பணம். நம்ம எல்லாம் பணத்துக்கு ஈஸியாக வெளில போயிடும்னு நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அதில் நிறையா கணக்கு இருக்குது. பணம் யாரும் உழைச்ச காசை எந்த முட்டாலும் இழிச்சா வேணால் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவன் நேர்மையற்ற முறையில் சம்பாதிச்சிருப்பாங்க, அது மக்கள் வரி பணத்தில் சுரண்டித்தே சம்பாதிச்சிருப்பாங்க, இல்லாட்டி அடுத்து சுரண்டுறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த பணத்தை நம்ம வாங்குறதுல தப்பு இல்லை. 1000 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு 70 காசு 60 காசு. அதனால் நீங்கள் மனசாட்சியெலாம் பார்க்காதீங்க. நம்மகிட்ட எவ்வளோ பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள கடவுள் தண்டிக்குதா? தண்டிக்காது. நம்ம காசை நம்ம வாங்குறத தண்டிக்காது. வாங்கிட்டு நம்ம மாற்றி போடாதே அவங்களுக்கு புத்தி வரும், நம்மளை மதிப்பாங்க நாளைக்கு. அதனால் ஓட்டுங்கிறது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் மேலூர் மாதிரி ஊரில் நம்ம இதை பண்ணி காட்டினா, நீங்கள்லாம் எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணி காட்டினா நான் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இதுக்கு வரலை, உண்மையிலேயே சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன். நம்ம மக்களுக்கு சேவை பெறதான் வந்தேன். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நான்குடிச்சாலில் போராட்டம் முடிஞ்சு 2 கட்சியிலையும் சீட்டு தரம்னு தான் சொன்னாங்க. நான் அப்போல்லாம் நான் விவசாயிகளுக்காக உழைக்கணும், எனக்கு அதே வேணான்னு தான் நான் வந்தேன். இப்போ வந்தது நீ இப்படியே விட்டால் நம்ம தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது, நம்மளும் வயசாயிருச்சு, இன்னொரு 10 வருஷத்தை நம்ம உழைக்க முடியும், 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு அளிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். காசை வாங்குங்க, ஓட்டை நல்ல முறையில் போடுங்க, நம்ம கண்டிப்பாக சாதிப்போம். அப்படி சாதிச்சா தமிழ்நாட்டில் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், அது உங்கள் தலைவராக தான் இருப்பார். அது நம்ம மேலூருக்கே ஒரு பெருமையாக இருக்கும், உங்களை எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. ஒரு கிராமமாக இருந்தாலும் ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, காசு பணத்துக்கு அடிமையாகாமல் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பெருமை கிடைக்கும், எனக்கும் உங்கள் எம்எல்ஏன்ற சொல்கிற எனக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என் வாக்குறுதியெல்லாம் நான் எதுக்கு அரசியல் வந்தேன்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கேன், அதை படித்து பாருங்கள். நான் ஒவ்வொருத்தரையும் வீடு தேடி வாக்கு கேட்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் நம்ம சுயேட்சையினால் சின்னம் கிடச்சே 1 வாரம் தான் ஆச்சு,
என்னால் முடியலை, 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ஆனால் போக முடியல வீடு வீடாக. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டுக்கே நேரம் வந்து கேட்டதா நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க. உங்கள் வாக்கை எனக்கு செலுத்துங்க. இந்த நேரத்தில் தம்பி செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு பயந்துட்டு வரமாட்டேன்னாங்க, இவங்க மட்டும் துணிச்சலோடு வந்தாங்க. அது தங்கச்சி ராஜலட்சுமி இந்த பாட்டை ஒரு 2 மணி நேரத்தில் எழுதுனாங்க. நான் சொன்னோன்னா அந்த பாட்டை சூப்பராக எழுதிட்டாங்க. இப்போ பட்டி தொட்டி எங்கே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு உங்கள் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நல்ல ஆதரவு தருவீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வர்ற திங்கக்கிழமை நம்ம வேட்பாளர் சார்பாக மேலூரில் ஊர்வலம் வச்சுருக்கோம். சாயந்தரம் 4-5 மணிக்கு வாய்ப்புள்ளவர்கள் வந்து கலந்துக்கிறேன் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். இந்த கம்ப்யூட்டர் சின்னம் 11ஆம் நம்பர். அப்புறம் இந்த தண்ணியை பற்றி ஒரு சின்ன வரலாறு மட்டும் சொல்லிடுறேன். இது முல்லை பெரியார் தண்ணின்னு நினச்சிக்கிறேங்க. இது சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மேலூர் வந்து கம்மா மட்டும் இருக்குது, முல்லை பெரியார் அணை இல்லை, மலைமறைவு பிரதேசம். ஒரு 10 வருஷம் தொடர்ந்து வறட்சி. நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்காக செத்துருக்காங்க. இவன் இங்கிலீஷ்காரங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து அரிசி கொடுத்து நம்ம திவால் ஆயிரோன்னு பயந்து வேறு வழி இல்லாமல் நீ அணையை கட்டி அவங்கள விவசாயம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் இந்த அணையை கட்டினாங்க. அவங்க உன்னத மனிதர்கள். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள், 150 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எத்தனை கவர்மெண்ட் வந்துச்சு, ஏதோ ஒரு அணையை கட்ட ஒன்றும் துப்பில்லை. குடிநீருக்குன்னா நம்ம அணையிலேருந்தே எடுக்கிறாங்க. இன்னொரு நம்மளுக்கு துரோகம் என்ன செய்கிறாங்கன்னா, தேனி மாவட்டத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பினாமிகள் பேரில் பெரிய பெரிய 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்னு போட்டு 18ஆம் கால்வாய், பிடிஆர் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாய் 2 எல்லா கட்சியிலையும் வச்சுருக்காங்க. அவன் வச்சுட்டு அவன் ஜீவோவே இல்லாமல் திறந்துட்டுருக்காங்க அங்கே தண்ணியை. நம்மளுக்கு தண்ணி நம்ம தான் பூர்வீக கால்வாய், நம்மளுக்காக அது கட்டினது, நம்மளுக்கும் மதுரைக்கும் தான் கட்டினது. திருமங்கலம்லாம் அப்புறம் தான் வந்தது. அங்கிட்டு அவங்கெல்லாம் மழை நல்லா பெய்யும்னு பெண்ணிவுக்கே விட்டார். அதுக்கெல்லாம் இப்போ நம்ம தண்ணியை களவாண்டு கொடுக்குறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் பண்ணணும். நம்ம விட்டுட்டோம்னு வைங்க, விவசாயம் இருக்காது. நம்ம பையலுக்கு வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிடுவாங்க. நம்ம ஊரே காலியாயிரும். இப்போ சிவகங்கைலாம் நிறைய கிராமங்கள் அப்படி தான் இருக்குது. நான் போய் பார்த்தேன், வீடு தான் இருக்குது, மக்கள் யாருமே குடியில்லை. போய் சிவகங்கையில் இருக்காங்க, இல்லாட்டி மதுரையில் இருக்காங்க. நம்ம கிராமங்களை காப்பாற்றணும், நம்ம மண்ணை காப்பாற்றணும்னா நம்ம அந்த போராட்டம் அவசியமானது. எனக்கு அனைவரும் ஒத்துழைப்பை நம்பி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நம் விவசாயிகள் அனைவரும் எவ்வாறு நம் தலைவரை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களில் வெற்றி பெற்றோமோ அதுபோன்று இன்று நாம் ஒவ்வொருவரும் விவசாயி என்ற எண்ணத்துடன் கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களித்து ஒரு விவசாயியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி வணக்கம். சைலண்டா இருக்க, நல்ல ஒரு கைதல் கொடுக்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து, நல்ல ஒரு உற்சாகமா ஒரு கைதட்டல். மகிழ்ச்சி. தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும், கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோண பொன்கரகம் கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும். ஆஹா ஆஹா, எஸ், மக்கள் இசை நாயகன் அண்ணன் செந்தில் கணேஷ் அவர்களுக்குள்ள சிறப்பான இந்த நடனத்தை வழங்கி கொண்டிருப்பவர் கோவை அனுசாசி அவர்கள். ஒரு
விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும் உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு மறக்காம போடுங்க. கம்ப்யூட்டர் பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும் பத்து விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த துதி சேரும் வாக்களிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா முங்கி வரும் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் ஓலாட்டம் குதிரையாட்டம் கைத்தில பாட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் ஓலாட்டம் குதிரையாட்டம் கைத்தில பாட்டு தஞ்சாவூர் 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 தாளங்கட்டி பாடி வரும் பகோட பொன்கரகோ குஞ்சோ வந்து ஆடி வரும் மறக்காம தேர்தல் நாள் அன்னைக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு மறவாமல் போடுங்கள் என்பதை அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் நாடு மேற்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். நல்லா பாருங்க, ஒரு உருளை மீது நல்லா பாருங்க, ஒரு உருளை மீது சிறப்பாக நடந்து இந்த நடனத்தை கொடுக்குறார். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் நாடு மேற்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அழுது வாழும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பு இருக்கும். பாருக்கெல்லாம் சோறு போடு பாமரம் பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். இப்ப ஆட்டத்தை பாருங்க. ஏய், பாருக்கெல்லாம் சோறு போடு பாமரம் பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். ஒரு உரிமை மேல கால கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகோ குஞ்சோ வச்சு ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேல கால கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகோ குஞ்சோ வச்சு. இப்பதான் ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறீங்க. எல்லாரும் நல்ல ஒரு கைதல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க மக்களே. எல்லாரும் நல்ல ஒரு கைதட்டு. ஆண்கள் நல்ல சவுண்ட் கொடுக்கலாம். சிறப்பு. மக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். தேர்தல் நாள் அன்றைக்கு மறவாமல் கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு. மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் அணவோட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை நீ நையா நீ பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணில் மணக்கிற மல்லியப்பூ மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குழுக்க குழுக்க நீ நையா நீ பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணை மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் அம்மா வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும்.
முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை ஒன்று கேளு. வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை ஒன்று கேளு. அந்த பொன்னான கதை ஒன்று கேளு. ஊரு மனிதனும் நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. ஊரு மனிதனும் நாடு செலுத்திடணும். உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு. கோயில் குளம்னா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குளம்னா ஊருக்கு அழகு, கோவில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். அதுல குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. குடுமி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். உங்கள் சின்னம் கம்ப்யூட்டர், உங்கள் சின்னம் கம்ப்யூட்டர். ஓடுங்கம்மா ஓட்டு, கம்ப்யூட்டர் சின்னத்தை பார்த்து. ஓடுங்கம்மா ஓட்டு, கம்ப்யூட்டர் சின்னத்தை பார்த்து. மறந்தாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகன் அவர்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகன் அவர்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் முருகன் அண்ணா அவர்களுக்கு. உங்களுடைய பொன்னான வாக்குகளை அண்ணன் முருகன் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தை கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடடடடடடா. சிறப்பு 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 சிறப்பு. ஓய், 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 ஓய். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. பெண்கள் நல்ல உற்சாகமா கைதட்டல் கொடுக்கலாம். எங்க பூ கணக்கா பூ சுத்துறீங்களா? ஓகே பரவாயில்ல, அப்புறமா தட்டிக்கலாம். ஊசி, ஒரு சார்பான ஊசிங்க. அந்த ஊசிய கண் இமையால எடுக்க போறாங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. கண் இமையாலே. அடடடடடடடா, நல்லா பாருங்க. முருகனையா அவர்களுக்கு நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டல் கொடுத்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிடலாம். தேர்தல் நாள் அன்னைக்கு மறக்காம ஓட்டு போட்டு கேக்குறதுக்காக இல்ல, ஆஹா, எதுக்காக வந்திருக்கிறோம்னா ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். எஸ் ஆமா பாயிண்ட். ஆமா ஆமா. ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த ஓட்டு மிஷின் 11வது இடத்துல கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கும். ஆமா, அங்க உங்க ஓட்ட போடணும். ஆமாமா, நீங்க ஓட்டு போடுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நான் செய்வேன் ஐயா சொல்லி இருக்காங்க. ரொம்ப பாக்குறதுக்கும் எளிமையா இருக்காங்க. மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் சிந்திச்சு இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அவங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப முக்கியம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குரிமை இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. அதனால எல்லாருமே ஓட்டு போடணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்த கம்ப்யூட்டர் சின்னத்திலே தந்து ஐயா உங்களை நம்பி போட்டியிடுகிற திரு எம் முருகன் பிடெக் ஐயா அவர்களுக்கு அமோக வெற்றியை தருமாறு அன்போடு கேட்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.